Good morning students. Cell biology NEET question session 10 க்கு நம்ம வந்துட்டோம். Now let us go quickly one by one. Protein synthesis in an animal cell occurs. Animal cell ல protein synthesis எங்கெங்க நடக்குது? Only on ribosomes present in cytosol. Cytosol ல இருக்கக்கூடிய ரிபோசோம்ல மட்டும் தான் நடக்குது. No. Only on ribosomes attached to nuclear envelope and endoplasmic reticulum. There also no. Only on ribosomes present in nucleolus as well as in cytoplasm. It is also no. On ribosomes present in cytoplasm as well as in mitochondria. ஏன் அனிமல் செல்லில் மைட்டோகாண்ட்ரியாலையும் ரிபோசோம் இருக்குது, சைட்டோபிளாஸ்ட்லேயும் இருக்குது. சைட்டோபிளாஸ்டில் இருக்குன்னா அதனுடைய மீனிங் என்ன? சைட்டோபிளாஸ்டில் இருக்குது, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தில் எல்லாத்துலேயுமே இருக்கிறதா மீனிங். ரிபோசோம் தான் ப்ரோட்டீன் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ ஆன்சர் டி இஸ் கரெக்ட். Answer D is correct. Why? Protein synthesis takes place on ribosomes. That's first point. In eukaryotic cells, ribosomes are present in cytoplasm, mitochondria and chloroplast. So, protein synthesis, chloroplast விட்டுட்டீங்கன்னா, because question is animal cell, அதனால் chloroplast விட்டுருங்க. ரெண்டையும் பார்த்தீங்கன்னா cytoplasm and mitochondria. இப்போ ரெண்டு இடத்துலையும் எங்கே நடக்குதுன்னு காட்டப்படுதோ, that is the correct answer. Ribosomes present in cytoplasm and mitochondria. Next question. Chlorophyll in chloroplast is located in plant cell la chloroplast la chlorophyll எந்த இடத்துல இருக்கு அதான் கேள்வி. பர்టిక్యులரா இன்னர் ஆர்கனல் எந்த ஆர்கனல் இருக்கு? ஒன்று கிரானா, செகண்ட் பைரினாய்ட், தேர்ட் ஸ்ட்ரோமா, fourth both A and C. A grana, C stroma. Okay. Answer probably A is correct. ஏன்னு சொன்னால் பைரினாய்டில் கிடையாது. ஸ்டோமாங்கிறது பெரிய ஏரியாவை குறிக்குது, அதுக்குள்ளே எல்லா இடத்துலையும் குளோரோஃபில் கிடையாது. ஸோ கிரானா இஸ் தி கரெக்ட் ஆன்சர். A and C will be the wrong answer. Answer A is correct. ஏன் கரெக்டு? குளோரோஃபில் இஸ் a specialized light absorbing pigment found in the inner wall of the granum. கிரானத்துலேயும் இன்னர் வாலில் தான் இருக்குது. அந்த காயின்ஸ் மாதிரி இருக்கும், சாக் மாதிரி இருக்கும், அது வரிசை அடிக்கப்பட்டிருக்கும். Each granum is a flat sac-like structure in which light reaction of photosynthesis takes place. ஸோ அங்கே தான் குளோரோஃபில் இருக்க முடியும். அடுத்து உங்கள்கிட்ட ஒரு மைக்ரோஸ்கோப் கொடுத்தாங்க. யூ ஹேவ் அ லைட் மைக்ரோஸ்கோப் ஒன்று கொடுத்துருக்காங்க. 10x ஐபீஸ் இருக்குது. அது கண்ணில் மேலே பார்க்குறோம், தட் இஸ் கால்ட் ஐபீஸ். 10x 10 டைம்ஸ் பவர்ஃபுல், மேக்னிஃபை பண்ணும். 45s ஆப்ஜெக்டிவ், கீழே உள்ள லென்ஸு 45 டைம்ஸ் அது பெருசாக்கும். யூ ஷுட் இலுமினேட் தி ஆப்ஜெக்ட், கீழே இருக்கிற பொருளை இலுமினேட் பண்ணணும். நம்ம எந்த சைடை பார்க்க போகிறோமோ அது மேலே லைட் அடிக்கணும். விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் கலர்ஸ் ஆஃப் லைட் so as to get best possible resolution? Best possible resolutionக்கு என்ன லைட் நம்ம யூஸ் பண்ணணும், அதான் ஃபஸ்ட் கொஸ்டின். ஸோ ப்ளூ, க்ரீன், எல்லோ அண்ட் ரெட் இதுதான் ஆன்சர். ஆன்சர் ஏ, ப்ளூ இஸ் கரெக்ட். ஏன் ப்ளூ இஸ் கரெக்ட்? ரிசால்விங் பவர் டிபெண்ட்ஸ் ஆன் 2 ஃபேக்டர்ஸ். நம்பர் 1 வேவ் லென்த் ஆஃப் தி லைட் யூஸ், நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய லைட்டுடைய வேவ் லென்த் என்ன, தட் இஸ் ஃபார் தி இலுமினேஷன். அதுவும் செகண்ட் பவர் ஆஃப் தி ஆப்ஜெக்டிவ் லென்ஸ். பவர் ஆஃப் தி ஆப்ஜெக்டிவ் லென்ஸ், பவர் ஆஃப் தி ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் 45x உங்களுக்கு கொடுத்தாச்சு. அதனால் வாட் யூ கேன் சேஞ்ச் இஸ் தி வேவ் லென்த். அப்போ வேவ் லென்த் கூட்டணும்னு சொல்லி சொன்னால் என்ன? வேவ் லென்த் கூட்டினா ரெசல்யூஷன் குறையுமா? ஷார்ட்டஸ்ட் வேவ் லென்த் ஆஃப் லைட் கிவ்ஸ் மேக்ஸிமம் ரெசல்யூஷன். லைட்டுடைய ஷார்ட்டஸ்ட் வேவ் லென்த் இருந்தால் அதுதான் மேக்ஸிமம் ரெசல்யூஷன் கொடுக்கும். ஸோ இதில் ஷார்ட்டஸ்ட் வேவ் லென்த் உள்ளது என்னது? ப்ளூ. ப்ளூ ஹேஸ் தி ஷார்ட்டஸ்ட் வேவ் லென்த் ஆஃப் 500 நானோமீட்டர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். எக்ஸ்ட்ரா நியூக்ளியர் இன்ஹெரிட்டன்ஸ். இன்ஹெரிட்டன்ஸ்னால் பரம்பரையாக வர்றது, நியூக்ளியஸுக்கு வெளியில் இருந்து பரம்பரையாக வரக்கூடிய குணாம்சங்கள். இஸ் கான்சிக்வன்ஸ் ஆஃப் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஜீன்ஸ். ஜீன்ஸு இன்னொரு இடத்துல இருக்கிறதுனால வருது. இன் எதில் உள்ளதுனால, எந்த ஆர்கனில் இருக்குது? மைட்டோகாண்ட்ரியா அண்ட் குளோரோபிளாஸ்ட். எஸ், மைட்டோகாண்ட்ரியாலையும் டிஎன்ஏ இருக்குது, குளோரோபிளாஸ்ட்லேயும் டிஎன்ஏ இருக்குது.
எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அண்ட் மைட்டோகாண்ட்ரியா மட்டும்தான் டிஎன்ஏ இருக்குது. எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தில் டிஎன்ஏ இல்லை, அதனால் இன்ஹெரிட்டன்ஸில் வர முடியாது. ரிபோசோம்ஸ் அண்ட் குளோரோபிளாஸ்ட்டில் மட்டும்தான் டிஎன்ஏ இருக்குது, ரிபோசோமில் டிஎன்ஏ கிடையாது. அதனால் ஆன்சர் சி இஸ் ஆல்சோ ராங். டி லைசோசோம் அண்ட் ரிபோசோம், லைசோசோம்லேயும் ரிபோசோம் ரெண்டுலேயுமே டிஎன்ஏ கிடையாது. ஸோ இன்ஹெரிட்டன்ஸ்க்கு காரணமாக இருக்க முடியாது. ஸோ நேச்சுரலி ஆன்சர் ஏ, மைட்டோகாண்ட்ரியா அண்ட் குளோரோபிளாஸ்ட் வில் பி தி கரெக்ட் ஆன்சர். லெட் us see. Answer A is correct. Now why it is correct? எக்ஸ்ட்ரா குரோமோசோமல், அதாவது எக்ஸ்ட்ரா நியூக்ளியஸ்க்கு வெளியில் இருக்கக்கூடிய குரோமோசோமலுக்கு வெளியில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா நியூக்ளியஸ்க்கு வெளியில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா சைட்டோபிளாஸ்மிக் அதாவது யூகரியாட்டிக் செல்லில் நியூக்ளியஸ் இருக்குது, ப்ரோகரியாட்டிக் செல்லில் நியூக்ளியஸ் இல்லை. அதனால் என்ன, அது சைட்டோபிளாஸ்மிக் உள்ளே தான் அந்த டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஸோ திஸ் இஸ் எக்ஸ்ட்ரா சைட்டோபிளாஸ்மிக் வெளியில் இன்னொரு இடத்துல. அண்ட் எக்ஸ்ட்ரா ஆர்கனல் இன்ஹெரிட்டன்ஸ் இஸ் கான்சிக்வன்ஸ் ஆஃப் ஜீன்ஸ் இருக்கிறனால, எங்கே இருக்கிறனால, இன் மைட்டோகாண்ட்ரியா அண்டு குளோரோபிளாஸ்ட், இந்த ரெண்டுலேயும் டிஎன்ஏ இருக்கிறனால, அந்த டிஎன்ஏல ஜீன்ஸ் இருக்கிறதுனால என்ன எக்ஸ்ட்ராவாக வரக்கூடிய அந்த பொருளுக்கு பூரா, அதாவது எக்ஸ்ட்ரா நியூக்ளியர் இன்ஹெரிட்டன்ஸ்க்கெல்லாம் இதுதான் காரணம். எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் யூனிட்ஸ், இதில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய குரோமோசோமல் யூனிட்ஸ் ஃபங்க்ஷன் இண்டிபெண்ட்லி, தனிப்பட்ட முறையில் அது வேலை செய்யும், அல்லது அது கொலாபரேஷன் வித் நியூக்ளியர் ஜெனட்டிக் சிஸ்டம், நியூக்ளியஸில் இருக்கக்கூடிய டிஎன்ஏவோடு சேர்ந்து கொலாபரேஷன் பண்ணியும் வேலை செய்யும். ஸோ பிகாஸ் ஆஃப் திஸ் எக்ஸ்ட்ரா நியூக்ளியர் இன்ஹெரிட்டன்ஸுக்கு முக்கியமான காரணமாக இருக்கிறது மைட்டோகாண்ட்ரியா அண்டு குளோரோபிளாஸ்ட். இன் குளோரோபிளாஸ்ட் குளோரோஃபில் இஸ் ப்ரெசன்ட் இன் தி, ஏற்கனவே இந்த கொஸ்டின் பார்த்துருக்கோம், அகைன் இட் இஸ் கம்மிங், வில் சி ஒய் இட் இஸ் கம்மிங். ஸோ அவுட்ரு மெம்பரேன் முதல்ல கிரானால் இருக்குன்னு பார்த்தோம், இப்போ இன்னர் மெம்பரேனா அவுட்ரு மெம்பரேனான்னு கேள்வி. எதிலுடைய மெம்பரேன்? குளோரோபிளாஸ்டில் அவுட்ரு மெம்பரேனா இன்னர் மெம்பரேனா? இன்னர் மெம்பரேன் தைலகாய்ட்ஸ், ஸ்ட்ரோமா ஏற்கனவே பார்த்தோம். கிரானா ஏராளமான கிரானம் சேர்ந்து கிரானா சேர்ந்ததுக்கு பிறகு தான் தைலகாய்டு. அப்போ நேச்சுரலி ஆன்சர் வில் பி தி சி. ஸ்ட்ரோமாவில் ஏற்கனவே இல்லைன்னு பார்த்தோம், இன்னர் அவுட்டர் மெம்பரேனில் கண்டிப்பாக கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் சி இஸ் கரெக்ட், தட் இஸ் தைலகாய்டு. வாட் இஸ் தைலகாய்டு? அது ஒரு இடம் பார்த்துருங்க. தைலகாய்ட்ஸ் ஆர் குளோரோபிளாஸ்ட் ஆர் ஃப்ளாட்டன்டு வெசிக்கிள்ஸ், இதுதான் பேக் மாதிரி இருக்குது. அரேஞ்சஸ் மெம்பரேனஸ் நெட்வொர்க் இன் தி ஸ்டோமாக்குள்ளே மெம்பரேனஸ் நெட்வொர்க்கில் அது அமைஞ்சிருக்கு. 50% ஆஃப் தி குளோரோபிளாஸ்ட் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் வேரியஸ் காம்பனண்ட்ஸ், குளோரோபிளாஸ்டில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன்ஸில் 50%ம் வேறு பல காம்பனண்ட்ஸும் என்ன ப்ரெசன்ட் இன் தைலகாய்டு மெம்பரேன்ஸ் தேட் ஆர் இன்வால்வ் இன் ஃபோட்டோசிந்தசிஸ். எது ஃபோட்டோசிந்தசிஸ் இன்வால்வ் ஆகுது? குளோரோஃபில், கார்டினாய்டு, ப்ளோஸ்டோக்வினான், இதெல்லாம் ஃபோட்டோசிந்தசிஸில் இன்வால்வ் ஆகுது. இது எல்லாமே எதில் இருக்குது? தைலகாய்டில் தான் இருக்குது. ஸோ தட் ஆன்சர் இஸ் கரெக்ட். ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச்.